Taste the Daily. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சென்னை மாநகர காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். தனது யூடியூப் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒளிப்பதிவாளர் மற்றும் விஷுவல் எடிட்டர் ஆகியோரை நள்ளிரவில் வீட்டிற்கு சென்று போலீசார் அச்சுறுத்தியதை பற்றி உள்துறை சார்பு செயலாளரிடம் புகார் மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவுக்கு சங்கர், சவுக்கு யூடியூப் சேனலில் பணியாற்றுகிறார்கள் என்பதற்காகவே தலைக்கவசம் அணியாத குற்றச்சாட்டின் பெயரில் வாகனங்களை பறிமுதல் செய்த சம்பவம் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகும் என குறிப்பிட்டார். அதே நேரத்தில் அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரை காவல்துறை முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். ஆளும் கட்சியை விமர்சிக்கும் பத்திரிகையாளர்களை மட்டும் நள்ளிரவில் மிரட்டும் நடவடிக்கையை மேற்கொள்வதில் காவல்துறை முனைப்புடன் இருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றஞ்சாட்டினார். மேலும் தமது வீட்டில் கழிவுகளை வீசிய நபரை கைது செய்ய போலீசாரால் 2 மாதம் தாமதம் செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். என்னோட அலுவலகத்தில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி, விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி ஆகியோரோட வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை அச்சுறுத்தி அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துட்டு இப்போ 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. பைக்கு கொடுங்கன்னு கேட்டு சரி போனாங்க. நீங்கள் அவங்களே வந்து இந்த டிராஃபிக் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஃபைனை கட்டிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஐயா வரணும், வெயிட் பண்ணுங்கன்னு இப்போது இந்த தருணத்தில் ஜெயபிரகாஷும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் திருமங்கலம் காவல் நிலையத்திலும் கே நகர் காவல் நிலையத்திலும் இந்த தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வ பிறந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இப்படி துன்புறுத்துவது நடு வீட்டில் உங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமராமேனாக வேலை செய்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து நீ 2 வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போடாமல் பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்.